பாருங்க, லட்சுமி நரசிம்மசாமி கோயிலுக்கு போகிற வழி இது. அனைவருக்கும் வணக்கம். நான் சோளிங்கர் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சோளிங்கர். சோளிங்கரில் என்ன ஃபேமஸ்ன்னா நரசிம்மர் கோயில். சோளிங்கருடைய ஸ்பெஷல் என்னென்னா நரசிம்மர் ஃபேமஸ்ஸு. பாருங்கள், நீங்கள் பார்க்குறது இதுதான் மலை மேலே இருக்குது. 1000 படிக்கு மேலே இருக்குது. அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. சின்ன மலை, ஆஞ்சநேயர் இருக்கிற மலை இது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோளிங்கர் நரசிம்மசாமியை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நரசிம்மர் அவரை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. வாங்க, வேறொரு இடத்துக்கு போகிறேன். உங்களுக்கு அதையும் காட்ட போகிறேன். வாங்க, அந்த இடத்துடைய சிறப்பும் காட்ட போகிறேன். வாங்க. சோளிங்கர் குளங்க, அது மலைக்கு போகிற வழியில் இருக்குது. பாருங்கள், குளத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். தண்ணி எப்பவுமே இருக்கும் அந்த குளத்துல. சோளிங்கத்தில் சிறப்பு என்னென்னா இந்த குளமும் ஒரு சிறப்பு தான். நீங்கள் சோளிங்கர் ஆஞ்சநேய மலைக்கு வந்தீங்கன்னா இந்த குளத்தை பார்க்காம போகாதீங்க. இந்த குளத்தில் குளிக்காமல் போகாதீங்க. குளிக்கணுங்கலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி கை காலை பாருங்கள், இந்த மாதிரி கால் கையெல்லாம் அலம்பிட்டு தெளிச்சுட்டு போங்க. அவ்வளோ புண்ணியன்னு சொல்லுவாங்க இந்த குளத்து நீர். இந்த குளமும் ஒரு சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோளிங்கரில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னன்னா, நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். ஆமாங்க, அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அது என்னன்னா, ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு, ஒரு கல்யாண நாள் விழாவுக்கு, மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அதாங்க இதோட சிறப்பு. அதை பற்றி தான் இப்போ காமிக்க போகிறேன். சோளிங்கரில் இன்னொரு சிறப்பு இருக்குது. வாங்க, என்ன சிறப்புன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. மலைக்கு போயிட்டு மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டே இருக்குது. பாருங்கள், பெங்களூர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டே இந்த கடை இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலேயே இந்த கடை தான், 2வது கடை. பெங்களூர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு போட்டுருக்கு பாருங்கள். பாருங்க, எவ்வளோ பிஸியாக இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி பிஸியாகவே இருக்குங்க அந்த சாலை. இந்த சாலை பேர் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு. சோளிங்கர்லேருந்து வாலாஜாக்கு போகும் வழி. இதாங்க பெங்களூர் ஸ்வீட் அண்ட் பேக்கரி கடை. இந்த கடையின் சிறப்பு என்னன்னா 25 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த கடையின் சிறப்பு என்னன்னா, இனிப்பு வகைகள், கார வகைகள் மற்றும் பேக்கரி வகைகள் சிறப்பாக செய்து கொடுக்குறாங்க. வாங்க, இந்த கடையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வீட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. காலையில் கொண்டு வந்து கடையில் வச்சாங்கன்னா ஈவினிங்குள்ளே காலி ஆகிடும். அதான் இந்த கடையின் ஒரு சிறப்பு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்வீட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க. நீங்கள் சோளிங்கர் வந்தீங்கன்னா இந்த பெங்களூர் ஸ்வீட் உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. எந்த ஸ்வீட் கொடுத்தாலும் செய்வாங்க. சில்லறையாகவும் வாங்கிக்கலாம், மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காலி ஆகிடும். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இல்லை 100 கிராம் வேணும், இல்லை 200 கிராம் வேணும். அந்த மாதிரி தனித்தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறீங்க, ஒரு 100 கிராம் கொடுங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே காரம் ஐட்டமும் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், மிக்சர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கலர் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே இப்போ செய்துதாங்க. இந்த கடையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, டெய்லி செய்வாங்க. நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆகிடும். விசேஷ நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐட்டம் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் செய்து வைப்பாங்க. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, மற்ற ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸுக்கு, இந்த மாதிரி பண்டிகை நாளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்வீட் வச்சுக்கோங்க. சிறப்பாக பண்ணுறாங்க, அருமையாக பண்ணுறாங்க, அற்புதமாக பண்ணுறாங்க.
25 வருஷமா அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோளிங்கர் மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த கடையினுடைய சிறப்பு பற்றி. நீங்கள் சோளிங்கர் வந்தீங்கன்னா இந்த பெங்களூர் ஸ்வீட் கடைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் பஸ் ஸ்டாண்ட் எதிரிலே இருக்குங்க. குலோப் ஜாமுன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. ரசகுல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. அது நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டன் அழுத்துங்க. கடை நீட்டாக வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள், ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே அவ்வளோ அழகாக செய்திருக்காங்க பாருங்கள், தரமாக இருக்கும். இவங்க வந்து 25 வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோளிங்கர் மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த கடை. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, சுவையும் அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பேக்கரி ஐட்டமும் இவங்க சிறப்பாக செய்கிறாங்க. இந்த கோகனட் பால் பாருங்கள், சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிருக்கும், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே கசப்பு இருக்கும். இவங்க எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், அப்படியே பொன் கலரில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். கோகனட் பால் பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்திருக்காங்க. ரொம்ப தீ அடிக்காமல், ரொம்ப வல்லையும் இல்லாமல், சும்மா கரெக்டாக செய்து எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த பொன் கலரில் இருக்க பாருங்க. நீங்கள் சோளிங்கர் வந்தீங்கன்னா இந்த பெங்களூர் ஸ்வீட் கடைக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விதவிதமான ஸ்வீட்களை வாங்கிட்டு கொண்டு போங்க. அது மட்டும் இல்லைங்க, பேக்கரி ஐட்டங்களும் இவங்களே சிறப்பாக செய்கிறாங்க. விதவிதமான கேக்குகளை செய்து வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் கேக்கு, சாதா கேக்கு, க்ரீம் பன்னு, இந்த மாதிரி ஐட்டங்களை கூட சிறப்பாக செய்கிறாங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கிறிஸ்மஸ்ஸு, ஒரு ரம்ஜானு, நியூ இயர், எல்லா விசேஷங்களுக்கும் சிறப்பாக செய்து கொடுப்பாங்க. நீங்கள் சோளிங்கர் வந்தால் பெங்களூர் ஸ்வீட்டோடு தான் போகணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.